வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. வாழ்க்கையை மாற்றணும்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கன்னு அருணகிரிநாதர்லேருந்து பாம்பன் சுவாமிகள்லேருந்து வாரியார் சுவாமிகள் வரைக்கும் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நமக்கெல்லாம் சின்ன சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம எதையுமே ஒரு ஆதாரத்தை வைத்து தான் நம்ம நம்புவோம். ஆனால் அந்த வகையில் பார்த்தா 1-2 ஆதாரம் இல்லைங்க. முருகனை நம்பி மேன்மை அடைந்தவங்க பார்த்திங்கன்னா அவர்களை அடியார்கள் வாழ்க்கைகளை பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 6 ரூபாய் கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாத தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். யாரும் இல்லைங்க, சின்னப்ப தேவர். வாலி ஐயாவும் சரி, பாடகர் TM சௌந்தரராஜரும் சரி, ஐயா MS விஸ்வநாதர், இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தவங்க. முருகனோட அருளோட இன்னைக்கு ஒரு சிகரத்தை தொட்டவங்க அப்படின்ற பட்டியலில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பல மேடைகளில் நான் முருகனோட அருளோட தான் நான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் நான் சொல்லலைங்க, அவங்களோட வாயால் அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முருகனோட ஒரு சாட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்களை நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சாதாரண மனிதர்களை கூட, சாதாரண ஏழைகளை கூட முருகப்பெருமான் ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு சாட்சி ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கூப்பிட்டா வருவாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த சாட்சியை நீங்கள் கேட்ட உடனே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திருச்செந்தூரில் ஒரு முருக பக்தர் இருந்தார். அவர் அதி தீவிரமான முருக பக்தர். அவர் பேரை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஆமாங்க, அவர் பேர் காதர். அவர் ஒரு இஸ்லாமியர். அவரோட முழு பேர் காதர் பாய். மிக சிறந்த முருக பக்தர் அவர் பார்த்திங்கன்னா தினமும் திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் கோயிலில் உட்காந்து தன்னோட ஆர்மேனிய பெட்டியை வாசித்து காவடி சேர்ந்து பாட்டு பாடுவார். அப்புறம்தான் அவர் அடுத்த வேலைக்கே போவார். அவ்வளோ ஒரு மிக சிறந்த முருக பக்தர் காதர்பாய். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. காதர்பாய் செய்யாத ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். சிறையிலும் அடைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. நினச்சி கூட பார்க்க முடியாது. தூக்கு தண்டனை அப்படின்றது, அதுவும் செய்யாத குற்றத்திற்காக அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். தன்னோட உயிரே போக போகுது அப்படின்றப்போ அப்பையும் அவர் முருகன் மேலே இருக்க பக்தியை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. அவர் முருகனை வழிபட்டுட்டே இருந்தார். ஆனால் என்னப்பா அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்களா, என்னப்பா முருகான்னு அவரையே சொல்லிட்டு இருந்த முருகன் உன்ன இந்த நிலைமையில விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காதர்பாய்கிட்ட சொன்னாங்களாம். அப்பையும் அவர் முழு மனசோட முருகனை நம்பினதை ஒரு நாளும் பார்த்திங்கன்னா அவர் பின்வாங்கவே இல்லை. அவர் முருகனை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தாராம். ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற நாள் வந்துச்சான். சிறைத்துறை அதிகாரிங்க கேட்குறாங்க, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காதர்பாய் சொல்கிறாரு, திருச்செந்தூர் கோயிலில் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோட ஆர்மேனிய பெட்டியோட போயிட்டு காவடி சிந்து பாடுறது வழக்கம். அப்புறம் தான் நான் எல்லா வேலையுமே செய்வேன். இன்றைக்கி நான் என்னோடய இறைவன்கிட்டயே போகிறேன். அதனால் என்னோடய ஆர்மேனிய பெட்டியை கொடுத்திங்கன்னா நான் காவடி சிந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா குற்றவாளியோட அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுறது பார்த்திங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் ஆர்மேனிய பெட்டியை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணீர் மல்லுக முருகனை நினச்சி காவடி சிந்து பாட ஆரம்பிக்கிறார். செந்நீர் கூல நகர் வாழ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை எடுத்து அவர் பாட ஆரம்பிக்கிறார். கண்ணீர் மல்லுக அவர் பாடிட்டே இருக்காரு. அங்கே இருந்தவங்களாம் மெய் மறந்து, அந்த சிறை அதிகாரிகள் எல்லாமே மெய் மறந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காவடி சிந்து கேட்டுகிட்டே இருக்கார். தன்னையே மறந்து காவடி சிந்து பாட 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 அங்கே இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிற அந்த காவலாளிகள் எல்லாமே தன்னை மறந்து அந்த காவடி சிந்தை கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த காவடி சிந்து நிறைவடைந்த உடனே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு போட வேண்டியதுக்கு 6:15 ஆகிடுது. அதனால் நீதிபதி சொல்கிறாங்க, இன்னொரு நாளைக்கு இந்த தண்டனையை மாற்றி வைக்கணும். அந்த தேதியை நம்ம அறிவிக்கிற வரைக்கும் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருப்பியும் ஒரு சிறைச்சாலை போகிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரோட
அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விசாரணைக்கு வருது. சில சாட்சியங்கள் கொண்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே பார்த்திங்கன்னா அவரை விடுதலை செய்து. எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட அற்புதம். இதை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து அவர் வாழ்நாள் முழுவதும் காவடி சிந்து பாடி 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 மகிழ்ந்தாராம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தூக்கு கயிறு கழுத்துக்கிட்ட வந்தபோது கூட முருகனுக்காக காவடி சிந்து பாடணும் அப்படின்னு நினச்ச காதர்பாயோட அந்த பக்தியை நம்ம என்ன சொல்லி பாராட்டுறது? அவரோட கடைசி நிமிஷத்தில் கூட முருகன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவர் முருகன் மேலே வைத்த அந்த பக்தி தான் அவரை காப்பாத்துச்சு. அதே மாதிரி தாங்க முருகா முருகான்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை சொல்லிட்டு அவர் பாதத்தை பிடிச்சிட்டு நீயே கெதின்னு 2 சொட்டு கண்ணீரை முருகன் காலடியில் வச்சு நம்ம அவரை தேடி போதாவல, அவரே நம்மளை தேடி வருவார். அவர் இந்த உலகத்தோட கலியுத வரதன். கண்டிப்பாக நம்மளை காக்கும் கண்கண்ட தெய்வமாக இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.